ஜனவரியில் ராஜஸ்தான் முழுக்க வண்ண வண்ண பட்டங்கள் பறந்து கொண்டிருக்கும். அறுவடை காலத்தின் தொடக்கத்தை அறிவிக்கும் இந்த பண்டிகையான மகர் சங்கராந்தியை கொண்டாட லட்சக்கணக்கானோர் பட்டம் விடுவார்கள். இது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், ஆனால் பறவைகளுக்கு ஆபத்தானது. இதற்காக பூபேந்திரா பரியதா ஒரு மீட்பு பணியை மேற்கொள்கிறார். 23 வயதாகும் இவர் ஜெய்ப்பூரில் உள்ள ரக்ஷா என்ற அமைப்போடு இணைந்து பணிபுரிகிறார். காயப்பட்ட பறவைகள் மற்றும் பிற வனவிலங்குகளை மீட்டு புத்துயிர் தருவதில் இந்த அமைப்பு பணியாற்றுகிறது. மகர சங்கராந்தி பட்டம் விடும் திருவிழாவின் 4 நாட்களின் போது பறவை மீட்பவர்களுக்கு 700 முதல் 800 அழைப்புகள் வருகின்றன. கண்ணாடி பூசப்பட்ட கயிறுகளால் காயப்பட்ட பறவைகளை கவனிக்க பூபேந்திராவுக்கு பயிற்சி தரப்பட்டிருக்கிறது. இங்கு நான் சேர்ந்தபோது பறவைகளை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். பறவை சுறுசுறுப்பாக இருந்தால், அங்குமிங்கும் தாவிக் கொண்டிருந்தால் அதற்கு வலிக்கிறது. என்ன நடக்கிறது என்று புரியவில்லை என்று பொருள். அதன் கண்களை மூடுவோம், துணி துண்டுகளை வைத்து பிடித்துக் கொள்வோம். இங்கு சேரும் தன்னார்வலர்களுக்கு இவையெல்லாம் கற்பிக்கப்படுகின்றன. தான் பார்த்த ஒரு மோசமான நிகழ்வால் உந்தப்பட்ட ரோஹித் 2003இல் இந்த தொண்டு நிறுவனத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு முறை 2 வீலர்ல பின்னாடி உட்காந்து போயிட்டு இருந்தேன். என் முன்னாடி திடீர்னு ஒரு பறவை விழுந்தது. என்னால அதுக்கு உதவி செய்ய முடியல. பறவை இறந்துருச்சு. இதுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன். அடுத்த ஆண்டு மீட்பு பணிகளையும் தொடங்கிட்டேன். இதுவரை ரக்ஷா அமைப்பு 13,000 பறவைகளை காப்பாற்றி இருப்பதாக சொல்கிறது. ஒரு மருத்துவமனையில் நடப்பதைப் போலவே இந்த குழுவினர் நோயாளியின் காயத்தை கவனித்து அறுவை சிகிச்சை தேவையா என்று கவனிக்கிறார்கள். முழுமையாக குணமான பிறகு இந்த பறவைகள் பறக்க விடப்படுகின்றன. இந்த ஊன் பறவை குணமாகிவிட்டது. மீட்கப்பட்ட பறவை குணமாகி சிறகுகளை விரித்து வானில் பறப்பதை பார்ப்பது மீட்பாளர்களுக்கு நெகிழ்ச்சியூட்டும் தருணம்.